ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்றது மாதிரி பூஜை ரூம் இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக கடையில் விற்குங்க. அதை தான் வாங்கி நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டேபிள், அந்த டிவிலாம் வைப்போம்ல, அந்த டேபிளை வந்து கீழே வச்சு தான் மேலே வந்து நான் பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னோடய பூஜை ரூம் அமைப்பே ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். மேலே டாப்பில் பிரமிட் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே நான் ஒரு பிரமிட் வச்சுருக்கேன். நடுவில் இந்த பிரமிட்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர், குட்டி விநாயகர் இருப்பார். இங்கே கிடைக்கிற பூஜை ரூம் எல்லாமே இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். ஏன்னா பிரமிடுக்கு வந்து ஆற்றல் அதிகம், இறைத்தன்மையே ஈர்க்கிற ஆற்றல் அதிகம். அதனால் இங்கே கிடைக்கிற ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த ஊரில். அப்புறம் இது ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். இந்த ரெண்டு கார்னர்லேயுமே நமக்கு வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். இந்த பூஜை ரூமில் வந்து மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ஃபோட்டோஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூமை. இது கீழே வந்து நம்ம 2 ட்ராவு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ட்ராவும் நமக்கு ஏதாவது வேணும்னா அதில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது வச்சு படைக்கணும்னா இது மேலே வந்து வச்சு நம்ம வந்து படைக்கலாம். ஏதாவது தாம்பூலத்தட்டு, வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி பிரசாதம், சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சா அதில் வச்சு நம்ம வந்து படைக்கலாம். இது மாதிரி ட்ரே மாதிரி இருக்குது, அழகாக ட்ராவ் மாதிரி இருக்குது. நான் எப்போதுமே பூஜை ரூமில் வந்து காமாட்சி விளக்கு கூட 3 விளக்கு எப்போதுமே நான் ஏற்றிடுவேன், குபேர விளக்கும் சேர்த்து. அது பக்கத்தில் குபேரர் இருக்கார் பாருங்கள். இந்த குபேரர் வந்து நம்ம வந்து வாங்குறத விட நமக்கு யாராவது வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கீழே தட்டு வச்சு காசு வச்சு தான் குபேரரை வைக்கணும். ஆனால் எனக்கு இடம் பத்தாதனால சும்மாவே நான் வந்து குபேரரை வச்சுருக்கேன். இது வந்து ஈஷா யோகா. இப்போ இந்த சிலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது எங்கே பார்த்தாலுமே கிடைக்கிது. இங்கே ஹரித்வார் போகிறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ஹரித்வார் போயிருந்தாங்க, எனக்கு வாங்கிட்டு வந்து இந்த சிலை கொடுத்தாங்க. அங்கே நிறைய அந்த சிலை கிடைக்கிது. அதுக்கப்புறம் இது வந்து சிவன், பார்வதி, முருகர் எல்லாமே 4 பேருமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இது வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்தது. மேலே சாய்பாபா ஃபோட்டோ தான் இருக்கு என்கிட்ட. சாய்பாபா ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இங்கே வந்து நான் செலிப்ரேட் பண்ணப்போ வாங்கினது. ஏலக்காய் மாலை தான் போட்டிருக்கேன் கிருஷ்ணருக்கு. பெருமாளோட அவதாரம் இல்லையா, அதனால் ஏலக்காய் மாலை. இடையில நான் வந்து ஏலக்காய் மாலை போட்டேன். இது வந்து இது கோமாதா மாடு கூட சேர்ந்து கன்றுக்குட்டியும் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னாங்க. எனக்கு வேறு சில வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. சரி வாங்கி பூஜை ரூமில் வைக்குமேன்னு சொல்லி சந்தனம்லாம் தடவி வச்சுருக்கேன். சந்தனம், மஞ்சள்லாம் தடவி. ஆக்சுவலாக இதோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா வால் பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த பொசிஷன் அப்படி தான் இருக்கணும். இது வந்து காமாட்சி விளக்கு. அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து வாராகி அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் சின்னதாக தான் இருக்குது, என்கிட்ட இடம் பத்தாததுனால நான் எல்லாமே குட்டி குட்டியாக தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோட்டோஸ் வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கவர் பண்ணி வச்சுட்டேன். இனிமேலுக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு கூட என் பூஜை ரூமில் இடம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த படம் இருக்கும். விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்க படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு படம் சென்டரில் இந்த படம் இருக்குது. இது வந்து வேல். இந்த வேலுக்கு தான் வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை வருதில்ல, அதுக்கு வந்து இந்த வேலுக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப 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 இந்த வேல் தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தான் நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறது. இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் இந்த வேல். முன்னாடி முருகரோட குட்டி ஃபோட்டோஸ் தான் வழிபட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது இந்த வேல். அதுக்கப்புறம் வந்து இது வெள்ளரிக்க விநாயகர். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்து பூஜை பண்ணுறது. இதையும் மஞ்சள்லாம் தடவி இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி இடையில வச்சிடுறது. அதுக்கப்புறம் இது வந்து லிங்கம். இந்த லிங்கத்துக்கு தான் பிரதோஷத்தில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறது லிங்கம். இது வந்து ஹரித்வாரில் வாங்கினது இந்த லிங்கம். இந்த லிங்கம் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலான்னு அங்கே ஹரித்வார்லேயே சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்து நான் வச்சு பிரதோஷம் நான் பூஜை பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன் இதுக்கு. இந்த லிங்கத்துக்கூடயே நந்தி. இந்த நந்தியுமே வந்து அங்கே ஹரித்வாரில் வாங்கினது தான். இது 2 செட்டாக வாங்கினது தான். வச்சு பூஜை பண்ணலான்னு சொன்னதுனால நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பிரதோஷம் வந்து பூஜை பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அம்மன் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கும் மஞ்சள்லாம் தடவி நான் வச்சுருக்கேன். இவங்க ஆடி மாதம் தான் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆடி மாதம் வந்தால் தான் டெய்லி பூஜையெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் சாமி ரூமில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி இவங்களுக்கு தனியாக வந்து பூஜை பண்ணுறது தான். இதுக்கு மேலே வந்து மகாலட்சுமி இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே கட்டாயம் இந்த ஃபோட்டோ இருக்கும். எந்த ஃபோட்டோ இருக்குதோ கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே இந்த ஃபோட்டோ இருக்கும். விநாயகர் கூட லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்து இருப்பாங்க இந்த ஃபோட்டோவில். அப்புறம் இங்கே உள்ள பூஜை முறை எப்படி பார்த்திங்கன்னா, ஆமையை வந்து தெய்வமாக வழிபடுவாங்க. நம்ம ஊரில் வந்து ஆமை வந்து அந்தளவுக்கு வழிபட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஆமையை வந்து தெய்வமாக வழிபடுவாங்க. நம்ம வந்து குபேரர் எப்படி வச்சு லக்ஷ்மி குபேர பூஜைன்னு பண்ணுறோம். அந்த மாதிரி ஆமையை வந்து இங்கே லக்கின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆமையை வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கருதுவாங்க. அதனால் ஆமையில் மோதிரம் செஞ்சு போட்டுப்பாங்க. அதனால் ஆமையை வச்சு வழிபட்டாலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து ஹரித்வாரில் அங்கே கங்கை இருக்குல்ல, அங்கே புனித நீராடுவாங்க. அங்கே புனித நீராடுறப்ப இந்த கல் வந்து அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். அந்த கங்கையில் வந்து நம்ம மூழ்கி நம்ம எழுந்திரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து அந்த கல் நிறைய இடத்துல தென்படும். இந்த கல்லை வந்து நமக்கு வந்து சிவனுக்கு சமமாக அங்கே வந்து கருதுவாங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கூடயே தீர்த்தமும் கொண்டு வருவாங்க. இது வந்து சித்தர். இது கீழே வந்து 2 ட்ராவ் இருக்குது. இந்த 2 ட்ராவுமே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. என்னென்னா சாமி ரிலேட்டடான புக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து சாய்பாபா புக்கு. இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் வந்து இங்கே வந்து விரதம் இருப்பாங்க. தமிழ்காரங்க இங்கே இருக்காங்க. 9 வாரம் வந்து விரதம் இருப்பாங்க. அப்போ பூஜைக்கு போகிறப்ப புக்கு நமக்கு வந்து ஒரு புக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு புக்கு வாங்கி வேண்டிக்கிட்டு கொடுக்குறது தான் இந்த புக்கு எல்லாமே. இது வந்து நான் வாங்கினது இந்த பஸ் ஸ்டாண்டில் விற்பாங்கள்ல, அப்போதைக்கு நான் வாங்கினேன். இது கந்தசஷ்டி புக்கும் என்கிட்ட முன்னிலேருந்து இருக்குது. இது லக்ஷ்மி புக். இது லக்ஷ்மி பூஜை போகிறப்போ ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது கந்தசஷ்டி கவசம். இது வந்து என்கிட்ட முன்னாடிலேருந்து இந்த புக்கு என்கிட்ட இருக்குது. அப்புறம் பிரதோஷ வழிபாடு, பிரதோஷத்துக்கு மந்திராசம் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்து ட்ராவில் வந்து திருநூல் வச்சுருப்பேன். திருநூல் வந்து நான் எப்போதுமே அந்த மாதிரி தான் வாங்கிடுவேன். ஹோல்சேலில் வாங்கிடுறது திருநூல். அதனால் நிறையா இருக்கும். திருநூல், மேட்ச் பாக்ஸ் இதில் வச்சுருப்பேன். அப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு காயின்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து லக்ஷ்மி காயின்னு. லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்காக காயின்ஸ் இதில் இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். இந்த பூஜை ரூமுக்கு வந்து 2 குட்டி கதவு இருக்குது. நமக்கு வேணும்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணலை. க்ளோஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பொருள்லாம் வைக்கிறதுக்காக பக்கத்தில் நான் வந்து ட்ரே மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. இதில் தான் பொருள்லாம் வந்து வச்சுக்கிறது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று வச்சுக்கிறது. இது மேலே பஞ்சபாத்திரம், அந்த பூஜை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். இது வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து ஒரு இதில் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் மேலே வந்துடும். எண்ணெய், பன்னீர் எல்லாம் வந்து மேலே வந்துடும். இது வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது. இது வந்து கலசம். 2 கலசம் வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளி, செவ்வாய், அதில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வேப்பிலையெல்லாம் வச்சு வைப்போம்ல, அதுக்கு உண்டான கலசம் தான் அது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஊதுபத்தி ஐட்டம், சூடம், விபூதி, குங்குமம், சந்தனம், இது எல்லாமே கீழே இந்த ரோவில் வந்து கீழே வந்துடும். இதுக்கு கீழே வந்து சாமிக்கு துணி வச்சுருப்பேன், சாம்பிராணி இருக்கும். ஃபைனலாக என்னோடய பூஜை ரூம் அமைப்பு இப்படி தாங்க இருக்கும். இப்படி தான் என்னோடய பூஜை ரூம் அமைப்பு இருக்கும். பக்கத்தில் ட்ரெயில் வச்சுருப்பேன். சாமிக்கு அந்த மாதிரி பூவெல்லாம் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் மாதிரி குட்டியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கிச்சனில் உள்ள ஒரு குட்டி பூஜை ரூமு. குட்டி பூஜை ரூம்னு சொல்கிறப்ப அந்த கேலண்டரில் உள்ள முருகர் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அதை வந்து தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. அதை வந்து நான் கிச்சனில் செட் பண்ணிட்டேன். அப்புறம் கிச்சனில் வந்து எப்போதுமே அன்னபூர்ணி அம்மா வைப்பாங்க. அந்த மாதிரி முருகர் பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து வச்சுட்டேன். இந்த அகல் விளக்கு கீழே இருக்குல்ல, இதை வந்து நான் ஒரு ஆல்ரெடி எண்ணெய் ஸ்டாண்டு, விளக்கு ஸ்டாண்டு, நம்ம ஏற்றின தீபத்துலேருந்து எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நான் வீட்டிலே நான் தான் செஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கிறது. இதெல்லாம் நான் பெயிண்டிங் பண்ணது தான். இதுவங்க வந்து அன்னபூர்ணி அம்மா. இவங்க வந்து காசிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த அன்னபூர்ணி அம்மா. இந்த மாதிரி இந்த கரண்டியை வந்து நம்ம சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அரிசியாவது போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அன்னபூர்ணி அம்மாவோட கரண்டியில் ஒரு அரிசியாவது போட்டு வைக்கணும். இந்த அரிசியை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு ட்ரிப் மாற்றிடுவேன்.
எப்படின்னா நம்ம சாதம் வடிப்போம்ல, அதில நான் வந்து சாதத்துக்காக யூஸ் பண்ணிப்பேன் அந்த அரிசிய. வாரத்துக்கு ஒரு ட்ரிப் நான் மாத்திருவேன் அந்த அரிசிய. நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கும். என்னன்னா கிச்சன்ல வந்து நம்ம சாமி படம் வைக்கலாமா? வேணாமான்ட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமா வைக்கலாங்க. எதுக்காக சாமி படம் வைக்கிறோன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், கிச்சன் வந்து கிளீனா இருக்கும். நான் முன்னாடிலாம் ஒரு கவர்ல ஏதாவது எடுத்து பிரிச்சு கொட்டுனா கூட அந்த கவர அப்படியே தூக்கி போட்டுருவேன். அந்த கிச்சன பார்க்கவே ஒரு பாத்திரமாகட்டும் அப்படி அப்படியே இருக்கும். ஆனா இப்ப சாமி படம் வச்சதுலேருந்து, ஐயோ! நம்ம சாமி படம் வச்சிருக்கோம். அந்த இடம் கிளீனா இருக்கும். அந்த இடம் நம்ம கிச்சன் கிளீனா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லா கிச்சன வந்து இந்த பாத்திரம் கிடந்தா கூட நான் வெளக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி அந்த அந்த பேப்பர்லாம் இருந்தா கூட நான் ஃபுல்லா வந்து கிச்சன வந்து இப்ப நான் நீட்டா தான் வச்சுக்கிறேன். தாராளமா வைக்கலாம். அப்படியே உங்களுக்கு மனசு வந்து உறுத்துனுச்சுன்னா, நீங்க ஸ்க்ரீன் மாதிரி சின்னதா கூட நீங்க போட்டுக்கலாம். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நமக்கு வந்து சாமி படம் வைக்கிறது வந்து ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். இன்னொன்னு வந்து நமக்கு வந்து கிச்சன் கிளீனா இருக்கும் மெயினா. அதுதான் மெயின் ரீசன். நான் எதுக்கு கிச்சன்ல வந்து முருகர் வச்சிருக்கேன்னா, இந்த கேலண்டர் முருகர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இங்கே கிச்சனுக்குள்ளே என்ட்ரானாலே சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலுமே சரி, 2 விஷயமா இருந்தாலுமே நான் ஷேர் பண்ணுவேன். எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவாங்களோ, அது மாதிரி இந்த படத்த பார்த்து நான் பேசுவேன் ஆக்சுவலா. காலைல எந்திரிச்சோனே குட் மார்னிங் சொல்லுவேன். அந்த மாதிரி நைட்டு போறப்போ குட் நைட் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலுமே முதல்ல வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நான் விளக்கேத்தி வச்சுருவேன். குளிச்சுட்டு வந்தோனே நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து காலைல ஏந்திச்சோனே தொடச்சிடுவேன். கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன் காலைல ஏந்திச்சோனே. அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தோடனே இங்கே ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன். இந்த அகல் விளக்கு வந்து நான் எப்போதுமே இங்கே ஏற்றிடுவேன். ஏற்றி இதில் ஒரு பத்தி அப்படி இல்லைன்னா ஒரு ரெடிமேட் சாம்பிராணி இது 2த்துல ஏதாவது நான் வந்து ஏற்றி வச்சுடுவேன். ஏற்றி வச்சுட்டு நம்ம படைக்கிறோம்ல, படைக்கிறப்ப ஏதாவது நான் பிரசாதம் வச்சுருவேன் அந்த டைமில். அன்னபூர்ணி அம்மாவும் இருக்காங்களா, டெய்லி சாதம் தான் வைப்பேன் நான். ஆக்சுவலாக நான் இங்கே கிச்சனில் நின்று சமைச்சாலுமே வந்து எனக்கு டைம் போகிறது தெரியாது. நான் ஏதாவது பாட்டு கேட்குறது, இங்கே நின்று கடவுள் பாட்டு கேட்பேன். அப்படி இல்லைன்னா எந்த விஷயம் நடந்தாலுமே நான் இங்கே வந்து முருகர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். முருகர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இந்த டவுட்டே இருக்க வேணாம். கிச்சனில் வந்து நம்ம சாமி படம் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு வந்து மனசை உறுத்துனுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீல் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து பழக்கிட்டேன். நான்வெஜ் செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வச்சு நம்ம வந்து கும்பிடலாம் சாமியை கிச்சனில். என்னென்னா நம்ம வந்து ஆனால் அதுக்கு பிரசாதம் மட்டும் வைக்கணும். பிரசாதம் வைக்கணும். அந்த மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய குட்டி பூஜை ரூம் டூர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.